வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ 7வது மேட்ச் எப்படி கூட்டினாலும் இது நம்ம மேட்ச் தான். இந்த பிளாக் பஸ்டர் மேட்ச் வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சதர்ன் டர்பி அப்படின்னு செல்லமா அழைக்கிறாங்க இப்போ ரீசெண்டா. ஸோ அது அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங் கிளாஷா இருக்குமா இல்லை சும்மா இவங்களே ஹைப் கொடுக்குறாங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இது வந்து ஒரு பல ரைவல்ரிஸ் தாண்டி எம்ஐசிஎஸ்கே தான் பெரிய ரைவல்ரியா இருக்கும். அதை தாண்டி இப்போ ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு ரைவல்ரி கிளாஷ். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு டூ டீம்ஸ், ஒரு டூ ஸ்டேட்ஸுக்கும் பிட்வீன் இல்லாம டூ ஸ்டேட் ஃபேன்ஸுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மான பிரச்சனைங்கிற மாதிரி, காவேரி பிரச்சனையோட பெரிய பிரச்சனையா இப்போ இந்த சிஎஸ்கேஆர்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் எபிக் கிளாஷுக்காக இன்னைக்கு இந்த ப்ரிவியூவை இன்னும் கொஞ்சம் கிராண்டா ஆக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்சிபி ஃபேன் அண்ட் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கோகுல் நவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ கோகுலை பற்றி ஒரு குவிக் இன்ட்ரோனா, கோகுல் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ வீக்கெண்ட்ஸில் வந்து கிளப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். ஸோ ஸ்டிச் பாலில் கிளப் கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருக்கான். ஸோ கோகுல் தான் நமக்கு ஆர்சிபி சப்போர்ட்டரா இன்னைக்கு ஆர்சிபி சைட்லேருந்து நம்ம பேச வந்திருக்காரு. அது போக அண்ட் விஜய் கிருஷ் அண்ட் மேடி, உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்மளோட ஃபேவரட் சிஎஸ்கேவோட ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கிரிஷ், நான் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்டா. ரெண்டு டீமுமே ஒரு பயங்கர வின்னோட வந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் எப்படி அவங்க எப்படி பொசிஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நோட், இது வந்து சேப்பாக் அவங்களோட ஹோம் கண்டிஷன். ஸோ அதுக்கு சிஎஸ்கே அடாப்ட் பண்ணி ஆர்சிபி, ஏன்னா லாஸ்ட் கிளாஷ்ல வந்து ஒரு முக்கியமான என்கவுண்டர் மஸ்ட் வின் கேம்ல சிஎஸ்கே தோத்துட்டு அந்த குவாலிஃபையரோட சான்ஸையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஒரு முக்கிய பூஸ்டப்பாக இருக்கும், செகண்ட் வின்னு சொல்லிட்டு. ஹோம் அட்வான்டேஜ் அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி வியூ பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறேன்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சுக்கு பெருசா ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. எப்பயும் போல போனாலே போதும். போன 11 தான். சிஎஸ்கே எப்பயுமே தோத்தாலே 11 மாற்ற மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்காங்க. சேம் 11 தான். அதே 12 ஓவர் ஸ்பின்னு, அதே 8 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், வழக்கம் போல அதே பேட்டிங் ஆடுறோம். ஒரு இன்ச்சு போன மேட்ச்ல இருந்து அப்படியே கார்பன் காப்பி மாதிரி தான் திருப்பி ஆடுவாங்க. சரியா? என்ன இந்த மேட்ச்சுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். சேப்பாக்கோட ரெக்கார்டு வந்துட்டு மிச்ச டீம்ஸ் கூட எப்படியோ தெரியல, இந்த டீம் கூட சேப்பாக் ரெக்கார்டு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால பெருசா நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபார்ம் பண்ண தேவையில்ல. எப்பயும் போலதான் ஸ்பின் டு வின் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன். போன தடவை ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே இங்கே சேப்பாக்கில் நடக்கும்போது அதுல போன மேட்ச் 3 பேர் அடிச்சாங்களா? யாரு? கேகேஆர் கூட கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார். அவங்க 3 பேரோட கடைசி சேப்பாக் ஸ்கோர் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கோலி வழக்கம் போல 20 பால் 21 அவுட்டு. ரஜத் பட்டிதார் 3 பால் டக் அவுட்டு. ஃபில் சால்ட் கோல்டன் டக். இதுதான் அவங்களோட கடைசி சேப்பாக் ரெக்கார்டு, அவங்க 3 பேரும். சரியா? இதுதான் அவங்க ரெக்கார்டு. நம்ம என்ன அவங்க, ஆனா ஒண்ணு என்ன பயமா இருக்குன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. நம்ம சும்மா 5 ஐபிஎல் கப்பு 2 சாம்பியன்ஸ் லீக் தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் மே 18 ஜெயிச்சது வேற இருக்குல்ல, அது வேற பார்க்கணும். ஆமா, அதுதான் கொஞ்சம் பயம். மிச்சப்படி வேற பயம் எதுவும் இல்ல. சரி, ஓகே, அந்த டாபிக்லாம் பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்பதான் ஸ்ட்ராங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ மேடி, நான் உன்கிட்ட கேட்கறேன்டா நெக்ஸ்ட். ஸோ சிஎஸ்கேயோட ஸ்ட்ராங் அண்ட் ஆர்சிபியோட ஸ்ட்ராங் சொல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணி. நான் ஆக்சுவலா சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். பட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஆர்சிபி கொஞ்சம் அடிச்சிருவானுங்களோன்னு ஒரு கட் ஃபீல் சொல்லுது. ஏன்னா ஸ்ட்ரீக்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. இவனுங்க வந்து 2008 நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஜெயிச்சாருங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரவீன்குமார் இருந்தப்போ, அப்போ நான் இனிஷியலா கேம் பார்க்க ஆரம்பிச்சலாம் ஐபிஎல் அப்போ. அதுக்கப்புறம் அவனுங்க ஜெயிக்கவே இல்லை. சேப்பாக்கு உள்ள வந்தாலே வெளியே ஓட்டுருவானுங்க. அந்த மாதிரிதான் சேப்பாக்குல அந்த இது இருந்திருக்கு. ஃபைனல் தோத்துருக்கானுங்க, எந்த டிசைனா தோத்துருக்காங்க. இது எப்படி எப்படிலாம் தோக்க முடியுமோ. பட் இந்த வாட்டி வர்றப்போ எனக்கு என்னமோ ஒரு கட்பிட் சொல்றது, ஸ்ட்ரீக்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த வாட்டி அவனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குமோ. ஏன்னா 2 ஃபேக்டர் மாப்ல. ஒன்னு ஜோஷ் ஹெசிலோட். இன்கேஸ் பூமி ஃபிட்டா இருந்தா இன்னும் ஆடர் அட்வான்டேஜ். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, 11th 12th படிச்சுட்டு இருந்தேன். பூமியை வந்து ஸ்விங் பண்ணி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அவுட் பண்ணுவான் பாத்தியா டெபுட்ல. யாரா அவன், சச்சினியே கதற விட்டான் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு போர்டிங் போட்டு புவி ஆடுவான். ஸோ சி பிரீசஸ்,
காம்பினேஷன் ஆஃப் ஹேசல்வுட் அண்ட் பூவி அண்ட் இன்க்ளூடிங் குருணால் பாண்டியா. உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, குருணால் பாண்டியாக்கு மெகா ஆப்ஷனுக்கு அப்படி போனாங்க. குருணால் பாண்டியா ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் இன் சேப்பாக். சென்னைக்கு அகேன்ஸ்டாவும் சரி, சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். எனக்கு இவங்க 3 பேர் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இவங்க 3 பேரை அவுட் ஸ்கோர் பண்ற மாதிரி நமக்கு அந்த டூபே இன்னும் அந்த ஃபார்முக்கு வராத ஒரு ஃபீலிங்கா இருக்கு. போன வாட்டி எடுத்த ஷாட் வந்தான சந்தோஷம், பட் அது ஒண்ணுத்துல அவங்க அடிச்சிருவானுங்களோன்னு ஒரு பயம். மத்தபடி பேட்டர்ஸ் மேலாம் பயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்க இருக்கானுங்க 3 பேரு. அவனுங்க 3 பேர் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த மாதிரி இன்னும் ஆர்சிபி ஃபார்ம் ஆகல. எக்ஸப்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் கோலியோட ஸ்லாக் ஸ்வீப் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனது. தினேஷ் கார்த்திக் நிறைய இன்புட்ஸ் அண்ட் டிகே ஆல்சோ நோஸ் இஸ் கண்டிஷன் வெல் ஆஸ் வெல் அஸ் அஸ்வின் மாதிரியே. ஸோ ஒருவேளை விராட் கோலி வந்து ஸ்வீப் அடிச்சு முடிச்சிட்டான்னா அல்பி என்னடா இது எப்பறம் இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ராபலி எனக்கு அந்த பவுலிங் பட்ச தான் மாப்பிள பயமா இருக்கு. அந்த 3 பேர் குருணால் பாண்டியா, ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார். ஹேசல்வுட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் சேப்பாக்ல, அதனால ஒரு பாயிண்ட். சரி, ஓகே. ஸோ இப்போ கோகுல், நான் வந்து இப்போ உன்கிட்ட வர்றேன். ஸோ நீ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்க அண்ட் ஆர்சிபி சப்போர்ட்டரா. ஸோ உன்னோட பாயிண்ட் சொல்லுடா. இப்போ ஆர்சிபி வந்து எப்படி எந்த இதுல எல்லாமே அகடா இருப்பாங்க அண்ட் ஸ்ட்ராட்டஜி வைஸ். இப்போ மேடி சொல்ல கேட்டுருக்கேன், 2008க்கு அப்புறம் சேப்பாக்கில் அவங்க ஜெயிக்கவே இல்லை. பட் நிறைய காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, நிறைய சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் கூட. பட் சேப்பாக்கில் அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க கையாளணும், அதெல்லாம் கரெக்டாக போச்சுன்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு உன்னோட தாட்ஸ் சொல்லு. அதேதான் மச்சான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஆர்சிபியோட கொஞ்சம் இது ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க தான் நிறைய. இந்த டைம் என்ன ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் ஆர்சிபி வந்து அந்த பவுலிங் 1-on-1 காம்பினேஷன்ல மட்டும்தான் போவாங்க. இந்த 3 பேர் 4 பேர் பவுலிங் ஸ்ட்ராங்கா வச்சு இது வரைக்கும் இந்த 17 சீசனா இந்த அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி சேப்பாக்குன்னு பொறுத்தவரை ஸ்பின் ட்ராக் தான் அது. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கோட மேட்ச்ல பட்டிதர் கொஞ்சம் ஸ்பின் அட்டாக் பண்ணானா, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி ஆடினாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நல்ல அது சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஸ்பின்னை அட்டாக் பண்றது ராஜித் பட்டிதர்னால மட்டும்தான் முடியும். அவன் அட்டாக் பண்ணி அவன் ஸ்ட்ரகிள் ஆனானா பின்னாடி எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இப்ப அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடினானா இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோலி லாஸ்ட் வரையும் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாலே சேப்பாக்ல சிஎஸ்கே கிட்ட கோலிக்கு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கான். மேபி லாஸ்ட் மேட்ச் நம்ம விஜய் சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் வேணா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாம். நான் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கல. ஆனா இந்த வாட்டி கோலி லாங் இன்னிங்ஸ் ஆடினானா சிஎஸ்கே கூட சேசிங்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு அப்படியே ஹோல்ட் பண்ணி அதான் சிஎஸ்கே கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தானா கொஞ்சம் ருத்ராஜ் செம ஃபார்ம்ல இருக்காங்க. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது சேசிங்ல. லாஸ்ட் 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 450 அடிச்சிருக்கான் சேப்பாக்ல. 140 ஆவரேஜ் சேப்பாக்ல. அதான் 140 பேட்டிங் ஆவரேஜ். அதான் விஜய், இந்த வாட்டி ஆர்சிபி மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே அந்த பினிஷிங் ரோலர் ஏபிடிக்கு அப்புறம் யாருமே இல்ல. இப்ப வந்து லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் 2 பேர் இருக்காங்க. மேபி அங்க கொஞ்சம் பூஸ்டப் ஆகலாம், நாங்க பாப்போம். ஓகே, சூப்பர்ரா. சோ உன்னோட தாட் சொல்றேன். அவ்வளவு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, ஏபிடி எங்க இருக்கான், லிவிங்ஸ்டனும் டிம் டேவிடும் அப்படி சொல்ல இரு. ஓகே மச்சான், கரெக்ட் தான். நான் என்ன சொன்னேன், ஏபிடியும் லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் கம்பேர் பண்ணல. ஏபிடி கூட கம்பேர்லாம் பண்ணல. ஏபிடி கூட எப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இல்ல. அவங்க வந்து பினிஷிங் ரோல், இப்ப ஹிட்டிங் ரோல்ல இருக்காங்க. ஹிட்டிங் ரோல்ல இருக்காங்க கரெக்டா. சோ நான் இதை ரீஃப்ரேஸ் பண்றேன். ஏபி என்ன சொல்ல வரேன்னா, ஏபிடி போய் 3-4 வருஷம் ஆச்சு என்ன கேட்டா. இன்னும் 4 வருஷமாவே அந்த பினிஷர்ல யாரா அப்படிங்கிறதுக்கே ஒரு யாருமே இல்லாத மாதிரி ஒரு வாய்ட் கேப் இருந்தது. இப்போ லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் வச்சு கவர் அப் பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் தே வில் டூ பெட்டர். கரெக்டா? அவன் சொல்றான். எனக்கு ஒண்ணுதான் தோணுது, டிம் டேவிட் தான் சேப்பால பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. அவன் முட்டிக்குள்ள தான் கண்டிப்பா பால் போடா 100 அவன் பால் பின்னாடி போயிருச்சா அப்படிதான் இருக்கும். எனக்கு டிம் டேவிட் மேல நம்பிக்கை. ஷெப்பர்டே ஆட்டு போயிடலாம். சரி, ஓகே, சொல்றேன். டிம் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு 100 அகமது இருக்கான். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் போன மேட்சே 17வது ஓவர் வரைக்கும் 100 அகமது வச்சிருந்தான். அதே மாதிரி இந்த மேட்சும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டிம் டேவிட் அவங்களாம் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு கோலி ஒரு சைடு ஆடணும், ஃபுல்லா ஆடணும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு அவர் ஆடிட்டே இருக்கணும்.
அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சைடு வந்துட்டு ரஜத் பட்டிதார். ஆமா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஸ்பின் அட்டாக் பண்றக்கூடிய பிளேயர்னா சொன்னது கரெக்ட் தான், ரஜத் பட்டிதார் தான். அவனுக்கு கரெக்டா பிளான் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்றது என்னென்ன ஸ்ட்ராட்டஜில இது பிளான் பண்ணியிருப்பாங்க ரஜத் பட்டிதார் என்ன பண்றதுன்ட்டு. அதே மாதிரி ஆஹ், இது லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அவங்களோட டாப் 3 இது இது ஃபில் சால்ட்டை தவிர மிச்சம் இருக்கிற ஒரு 2 பேருமே அவங்க லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு இது பண்றவங்க தான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2 அகமதும் சேர்ந்து ஆர்சிபியை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. கலீல் அகமதும் நூர் அகமதும் சேர்ந்து ஆர்சிபியை முடிச்சிருவாங்கன்னு தோணுது. கோலிக்கு எப்பயும் போல அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை கண்டினியூ ஆகும் தான் எனக்கு. அதுவும் கலீல் அகமது ரொம்ப சூப்பரா செம ஃபார்ம்ல இருக்கான். கலீல் அகமது ஓகே பெர்ஃபெக்டா அவனுக்கு இதான் ரோல்னு சொல்லிட்டாங்க கலீல் அகமதுக்கு. சரி ஓகே. இப்போ கோகுல் நான் உன்கிட்ட கேட்குறேன்டா திரும்ப. சிஎஸ்கே ஓட வீக் லிங்க் ஆர் நெகட்டிவா, ஸோ இந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்கா தெரியுது, இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆர்சிபி வில் ஸ்கோர் ரன்ஸ் ஆர் ஆர்சிபி வில் டேக் விக்கெட்ஸ் அப்படின்னா நீ எந்த மாதிரி பாயிண்டர்ஸ்லாம் பார்ப்ப? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க சிஎஸ்கே முழுக்க முழுக்க ஸ்பின்னை நம்பி தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சொல்லாமல் ஸ்பின் சென்னையில பொறுத்தவரைக்கும் ஸ்பின் தான் சொல்லுவாங்க. பேட்டிங் கூட நம்ப முடியாது. அந்த ஸ்பின்னை வந்து கொஞ்சம் யாராச்சும் டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி, நான் மேபி 90% அவங்க ஒழுங்கா போகலாம், மேபி ஸ்பின்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம் ஆர்சிபி. ஒரு 10% இருக்குல்ல, அந்த 10% ஸ்பின் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அங்க கொஞ்சம் வீக்கா தெரியலாம். ஓகே புரியுது. ஸோ இன்னொரு பாயிண்ட் எனக்கு பர்சனலாக வீக்காக தெரியுதுன்னா, இப்போ இவன் சொன்ன நல்ல பாயிண்ட் தான். இப்போ மும்பை வந்து கொஞ்சம் தடுமாறியே 155 அடிச்சிட்டாங்க. ஆனா அதே மாதிரி ஆர்சிபி இன்னும் கொஞ்சம் அப்படியே விக்கெட் விழுந்தோம், அங்கங்க கேப்ல விக்கெட் விழுந்தாலும் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி 185 போட்டுட்டாங்கன்னா இட்ஸ் வில் பி a வெரி குட் ஸ்கோர், ஒரு அபோவ் பார் ஸ்கோர் மாதிரி. அங்கிருந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நல்லா பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க, நீ சொன்ன மாதிரி 4-5 பவுலர்ஸ் நல்லாவே போடுறாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு நல்ல காம்படிட்டிவ் வின்னுக்கே போகலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலாக சிஎஸ்கேவோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரகேலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தீபக் கூட வந்து லாஸ்டா எந்த ஒரு டோர்னமெண்ட்டுமே பெருசா வந்து ஒரு நல்ல டச்லயும் இல்லை, ஃபார்ம்லயும் இல்லை. அதே மாதிரி ராகுல் திரிபாத்தியும் அகைன், ராகுல் திரிபாத்தி நல்ல பிளேயர், நல்ல அந்த ஃபிளாம்போயண்டா அந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆடுவான், அந்த ஸ்டைல் இருக்கு, நல்ல பவர்ஃபுல் பிளேயர், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்ஆர்ஹெச்க்கும் லாஸ்ட் டைம் இல்லை, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் சர்க்கியூட்லயும் பெருசா இல்லை. ஸோ அந்த 2 பிளேயர்ஸை வந்து இவங்க மெயினா 11ல ஆடுறாங்க. ஒருத்தன் ஓப்பனிங்ல வர்றான், ஒருத்தன் வந்து 1 டவுன் 2 டவுன்ல வரான்னு நினைக்கிறேன். ஸோ அது 2 வந்து கிளிக் ஆச்சுன்னா ஓகே, அடுத்த மேட்ச் இப்போ கொஞ்சம் லாங் ரன் கொடுப்பாங்க கிறிஸ் சொன்ன மாதிரி, கிளிக் ஆச்சுன்னா ஓகே. பட் ஸ்டில் ஒரு 3 4 5 மேட்ச் திரும்ப திரும்ப கிளிக்கே ஆகல, அந்த 2 பேர் டாப் 5ல வர்றவங்க 2 பேர் கிளிக் ஆகல தொடர்ந்து அப்படின்னா டீம் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு என்னோட ஒரு கட் ஃபீல். சொல்லுவாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். மத்த டீம் வந்தா மாத்துவாங்க, தீபக் கூடவே இங்க இருந்து நான் வெளியே போறேன்ற வரைக்கும் மாத்த மாட்டாங்க. அது வந்து தோனி ஐடியாலஜி. பட் இப்ப ருத்ராஜ் ஐடியாலஜின்றதுனால தெரியல, எப்படி வேணா நடக்கலாம். சோ எனக்கு என்னன்னா, சாம்சியை நீங்க வந்து பேட்டரா யூஸ் பண்றீங்கன்னா நம்பர் 4ல ஆட வைக்கணும், நம்ம சிவன் துபேக்கு முன்னாடி. ஏன்னா அவன் நல்லா ஆடினான். சிவன் துபே எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்ணி கொண்டு வரமோ, இன்கேஸ் சேசிங் ரொம்ப இறுக்கமா போயிடுச்சு 13 ஓவர்ஸ்க்கு அப்புறமா சிவன் துபே மாதிரி இறக்கிடலாம். ஸோ அந்த ஐடியாலஜி இருப்போம். மற்றபடி எனக்கு 7 விக்கெட் விழுந்ததுன்னா போன வாட்டி மாதிரி சாம் கரனை சிவம் துபைக்கு முன்னாடி இருக்கணும், சோ தட் ஹி வில் ஸ்கோர் சிங்கிள்ஸ். போன வாட்டி ஏன் அவுட் ஆனா பிரஷர்ல வந்துட்டான், ஏன்னா அடிக்கிறதா போகிறதா தெரியாம. ஆனா ஐஎல்டிடியூட்ல அவ்வளவு சூப்பரா ஆடினான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாம்சியோட பேட்டரா யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பேக் ஹேண்ட் அந்த டோர்னமெண்ட்ல நல்லா இருக்கும். ஏன்னா அவனை நம்ம வந்து குவாலிஃபயர்ஸ் ஆட போறது, இன்கேஸ் போனா ஆட போறது எல்லாமே கொல்கத்தா ஹைதராபாத் மாதிரி பிடிச்சிச்சு. அண்ட் பேக் ஹேண்ட் அந்த டோர்னமெண்ட்ல நம்ம அவையில தான் போய் ஆடுறோம், முதல்ல ஹோம் கேம்ஸ் முதல்ல முடிஞ்சிடும். சோ அந்த மாதிரி இருக்கப்ப நீ சாம்சி as a பேட்டரை அதிகமா நீ யூஸ் பண்ணும். பிகாஸ் the form he is in with the ILTNT and man of the series வாங்கிட்டான் துபாய் மாதிரி பேஜஸ்ல. சோ ஐ பிலீவ் we should use சாம் கரன் as பேட்டர் மோர் தென் a பவுலரா பண்ண யூஸ் பண்ணல. சோ அது ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. சிவம் துபே நம்ம வந்து கொஞ்சம் பதுக்கி வச்சு பின்னாடி இருக்கலாம். ஸோ தீபக் கூடாவே வேணும்னா அப்புறம் நீ வந்து அடிடான்ற மாதிரி ஆடிக்கலாம். ஓகே, மேபி எனக்கு கேட்டா தீபக் ஹூடாவை கூட நம்ம வந்து இம்பாக்ட்ல வச்சுக்கலாம், பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன். தேவைப்பட்டுச்சுன்னா தீபக் ஹூடா, அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா சொல்றேன், தீபோட வெளியிலேயே வச்சிருக்கலாம். டக்குன்னு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3லே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முதல் 3 4 முடிச்சிட்டாங்க, கேமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு, ரன் வந்துருச்சு அப்படின்னா நீ மத்தவங்களை வச்சு ஆடிட்டு நீ தீபக் ஹூடாவுக்கு பதிலாக வேற பவுலரே எடுத்து வந்துடலாம், அன்சுல் கம்போஜ் கூட எடுத்து வரலாம், அவனை கூட எடுத்துட்டு வரலாம். அதனாலதான் சாம்சி வந்தானா உனக்கு பேட்டிங்க்கு டைம் கிடைக்கும்ல. அப்ப அதுக்கப்புறம் சிவம் துபே 16th ஓவருக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி தலை வந்து இறங்குவாரு.
ஸோ நீ அவனை யூட்டிலைஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலான்ற அளவுக்கு இம்பாக்ட்ல வச்சுட்டு தென் அதுதான் சாம் கரனை மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்து எனக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கு. நம்பர் 4 சாம் கரன் ஸ்பாட். அவனை நீ கொடுத்துட்டு நீ ஃபுல்லா ஆடுறானா சாம் கரன் வில் வின் யூ மேட்சஸ் இன் பேட்டிங். ஓகே, ஸோ அது ஒன்று. அப்புறம் கிரிஷ் உன்கிட்ட கேட்கறேன்டா, நீ ஏதாவது பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்டர்ஸ் பாக்குறியா இல்ல வீக் லிங்க் மாதிரி? நம்ம சிஎஸ்கே கிட்ட நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க எதுவும் மாத்த போறது இல்ல. இல்லடா, அவங்க மாத்த மாட்டாங்க. பட் நம்ம பெர்ஸ்பெக்டிவ், நம்ம வந்து ஜெனியூன் கிரிக்கெட் அவங்களோட இதை பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்நேரம் சாம் கரனுக்கு சொல்லியிருப்பாங்க, நீ இங்கதான் ஆட போற இந்த வருஷம் ஃபுல்லா, எத்தனை தடவை ஃபெயில் ஆகலாம் நீங்க தான் ஆடுவ. அதே தான் தீபக் கூடாதும், நீ இதைத்தான் பண்ண போற, உனக்கு 6 மேட்ச் 7 மேட்ச் நீ என்ன ஆனா நீ தான் ஆடுவ, அதனால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்களுக்கு சிஎஸ்கேல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் அதுதான். ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிக்கலைன்னா போய் அவன்கிட்ட எதுவும் கேட்கவே மாட்டாங்க. உன் ரோல் இதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. அதே தான் கலீல் அகமதுனே சொல்லியிருப்பாங்க, நீ ஃபர்ஸ்ட் 3 போட போற அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு பெருசா நான் சிஎஸ்கே கிட்ட இது பண்ண மாட்டேன். அவங்க சாப் அண்ட் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ 2022 அந்த டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா நிறைய மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அந்த இதுல நம்ம இதானதே. மாத்தவே வேணா, எப்பயும் போல ஆடுங்க. அதுவும் இந்த மேட்சுக்கு எல்லாம் மாத்தவே மாட்டேன் நான், எப்பயும் போல ஆடிட்டு போலாம் அந்த மேட்சுக்கு. அதுதான் நான் சொல்றது, அவ்வளவுதான். சரி, ஓகே. பத்திரானாக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த நிலைமை நிலைமை தான் என்னாச்சு? எல்எஸ் தான் ஆடுவான். எல்எஸ் ஒரு சூப்பர் பவுலர். எல்எஸ் ஆடுவான், கண்டிப்பா ஆடுவான். பத்திரானா மாத்த மாட்டாங்க. இல்லடா, நான் இன்ஜுரிடா பத்திரானாக்கு. அதுதான் கேட்க வரேன். இப்போ பத்திரானா வந்து ஆக்சுவலா ஸ்டேட் பவுலிங் ஆக்ஷன் மாத்தி அடி வாங்கி அடி வாங்கினதுனால இப்போ அவனை சேர்க்கலையா, டிராப்டா இல்ல இன்ஜுரி நிகழ் தான் சொன்னாங்க. அதனால இன்ஜுரி நிகழ் இருக்கு அவனுக்கு. வந்து இன்னும் அந்த ஆக்ஷன் போடுறப்ப ஏதோ சம் ஸ்பாசம் மாதிரி இருந்திருக்கு பேக்ல. அது இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. மெடிக்கல் டீமோட தான் இருக்கிறதா நான் எங்கேயோ படிச்சேன். அண்ட் அவனுங்க என்ன பயங்கரமா பிக்கப் பண்ணாங்கன்னா ஆக்ஷன்ல, எல்லிஸ் மாதிரி ஒரு பிரெய்னி பவுலர். எல்லிஸால ஃபாஸ்டா 140 கிட்டையும் லாக் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அந்த ஸ்லோ டெலிவரிஸ் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆகும். போன வாட்டி முஸ்தபிசர் ரஹ்மானோட டபுள் தி ஸ்வாட் பண்ணுவான். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கமிங் டு தி மெடா ஸ்டேஜ். பிபிஎல் கேப்டனா வின் பண்ணிருக்கான். ஹி கேன் கண்ட்ரிபியூட் பேட் டு. பத்திரானா பேட்டிங் ஆட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிக்கப் எடுத்தனால பெருசா பத்திரானோட வாய்டு தெரியாது. பட் பத்திரானா அவனுக்கு இன்ஜுரி ஏதாவது முக்கியமான மேட்ச்ல வான்கடையில மும்பைல ஆடுற மாதிரி இருந்தா அவனை இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி ப்ராப்ளி மோஸ்டா எல்லிஸ் தான் ஆடுவோம். ஓகே, நானும் அதை அக்ரி பண்றேன். ஏன்னா மாட்டாங்க. இல்லடா, நான் சும்மா அவனோட ஸ்டேட் கேட்கிறேன். அவன் என்னாச்சு டிராப் நிகழுங்கிறாங்க, மாத்தி சொல்றாங்க, நமக்கு தெரியல, அதனால கேட்கிறேன். எல்லிஸ் வந்து போக போக எல்லிஸ் பத்திரானா காம்போ கூட வரும். இன்கேஸ் பத்திரானா ஆடுறாங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்களே தவிர எல்லிஸ் அவங்க டிராப் பண்ண மாட்டாங்க. எல்லிஸ் வில் பி இந்த லாங் ரன். ஏன்னா அவங்களுக்கு எல்லிஸ் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படும். பத்திரானா இல்லைனா திடீர்னு நீ உள்ள வந்து ஆடுன்னு சொல்ல முடியல. சோ அந்த பவுலிங் யூனிட்ல எல்லிஸ் வந்து வில் பி லீடிங் தி அட்டாக் இந்த பேக் எண்ட். அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ தீபக் கூட சூப்பரா கிளிக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. செம லக்கு உங்களுக்கு. இந்தியன்ல ஒருத்தனை உள்ள போட்டுட்டு சாம்சியை வெளியே அனுப்பிட்டு நீ எல்லிஸ் அண்ட் பத்திரானா அழகா வச்சு டெத்துல கூட சூப்பரா கண்டெயின் பண்ணலாம். கலீலுக்கு 3 ஓவர் அப் ஃப்ரண்ட் கொடுத்து முடிச்சிடலாம். கூட அந்த சைடை போடுறதுக்கு உனக்கு அஸ்வின் இருக்காரு, நூறாக நடுவில் 1 ஓவர் மட்டும் கொடுத்துட்டு மிடில் கூட சூப்பரா சோக் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா லாஸ்ட் டைம் முஸ்டாபிசர் வச்சு போட்டாங்க. முஸ்டாபிசர் அந்த அளவுக்கு கொஞ்சம் போக போக நல்லா ரீட் பண்ணிட்டாங்க. அதனால பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. ஒரே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா போன அந்த May 18 வந்துட்டு கடைசி கிரீஸ்ல இருந்தது அவர் தான். ஓவரா ஆடினானுங்க அவரை கிரீஸ்ல வச்சுட்டு. அதனால எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அதெல்லாம் மனசுல வச்சுட்டே இருப்பாரு. அத திரும்பி கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஜடேஜா. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆள் தான் ஜடேஜாவும். இப்ப அதுக்கு வேற வெயிட் பண்றீங்கல்ல? போன சீசன் லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்சுக்குலாம் இல்ல. அது வந்துட்டு அந்த மேட்சுக்கு உங்களை திரும்பி அங்க வந்து அடிப்போம். இந்த மேட்ச் சும்மா ட்ரைனிங் உங்களுக்கு. அந்த மேட்ச் உங்களை அங்க வந்து அடிக்கிறதா முடிஞ்ச அப்புறம் தெரியும். நாளைக்கு தெரியும். முடிஞ்சிடும். ஆனா எனக்கு கான்பிடன்ஸ் பிடிச்சிருக்கு. 17 வருஷம் அங்க மொத்த டோர்னமெண்ட்ல 17 வருஷம், சேப்பாக்ல 16 வருஷம், கடைசியா ஜெயிக்கும் போது கோலினா யாருமே தெரியாது உலகத்துக்கு. அப்பதான் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ கோலி எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷம் அது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலே வரல. அந்த பழைய சோனி செட்டு அதெல்லாம் தான் வந்துட்டு யாருமே வரல. அனில் கும்ப்ளே தான். அனில் கும்ப்ளே, ராகுல் டிராவிட்லாம் T20 பிளேயர். அப்ப ஜெயிச்சதுதான். அதுக்கப்புறம் நீங்க சேப்பாக்குனாலே என்னன்னு உங்களுக்கு சேப்பாக் வந்தாலே அதுவும் எனக்கு என்னன்னா
நேற்று ஏர்போர்ட்ல ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க, அதை பத்தி நான் பேசணும்னு பார்த்துட்டே இருந்தேன். உங்களுக்கு சென்னைனா என்ன ஞாபகம் வரும் அப்படின்ட்டு. கோகுல் கேமரா ஆன் பண்றான். சொல்றேன். இல்ல அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த இது கப்பு ஜெயிக்கிறத விட்டுட்டு நிறைய அந்த கண்டென்ட் மேக் பண்றதுதான் அவங்க டீமோட அழகு. அதே மாதிரி நேற்று ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரும்போது. அதுல என்னன்னா, சென்னைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க. அதுல ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்துட்டு இட்லி சாம்பார் வடை அந்த பாட்டு, ஒரு பாட்டு ஒண்ணு அதுதான் ஞாபகத்துக்கு வருதாமா அவருக்கு. அவருக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்துறோம் என்னன்ட்டு. இட்லி போகும்போது இட்லி ஒண்ணு கொடுத்து அனுப்புவோம், அதை வாங்கிட்டு தான் போகணும். அடுத்து நல்லா சூடா ஒரு இட்லி கட்டி அனுப்புவாங்க. அடுத்து ரஜத் பட்டிதாருக்கு வந்துட்டு சென்னைன்னு சொன்னோன்னே வின்னு தான் ஞாபகம் வருதாமா. சென்னைன்னு சொன்னோன்னே மாப்பிள்ள வந்துட்டேன்டா. மாப்பிள்ள லேப்டாப் கேமரா இஷ்யூவா இருக்குடா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்றா கிறிஷ். இல்ல அதுதான் ரஜத் பட்டிதாருக்கு வந்துட்டு சென்னைன்னு சொன்ன உடனே வந்துட்டு அவருக்கு வின்னு தான் ஞாபகம் வருதா. வின் அப்படின்னு வருதாமா. வின் அப்படிங்கிறாரு. வின்னு தான், ஆனா யாரு வின்னு தான் தெரியல. அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சென்னை வின்னா இருக்கும். விராட் கோலிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. 16 வருஷம் ஆச்சு. நீ அப்பதான் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் பிராக்டிஸ் போயிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 15 வயசுல நினைச்சு ஆடிட்டு இருந்திருப்ப. அப்ப ஜெயிச்சதுதான் ஆர்சிபி. அதனால வந்துட்டு அவனுக்கு இந்த ஜிதேஷ் சர்மாக்கு நீங்களாம் ரெடியா இருங்க நாளைக்கு. திரும்பி எனக்கு தெரியும், எனக்கு என்னன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ அவங்க எடுக்கணும். சென்னைனா இப்ப என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் எதிர்பார்க்கிறேன். ராஜித் பட்டிதர் வின்னு சொன்னது வின் பண்ண போறோம்னு சொன்னான். வின் பண்ண போறோமா? வருங்காலத்துல சென்னையா என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டாங்கல்ல. ஞாபகம் வர்றதுன்னா பழசுதான் ஞாபகம் வரணும், புதுசா இருக்கிறது ஞாபகம் வரக்கூடாது. ஞாபகம்னாலே பழசுதான் ஞாபகம். அது என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமே நாங்க வின் பண்ண போறோம் சென்னையில, இதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னைனா ஆர்சிபி வின் பண்ணா ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஃபியூச்சர் பத்தி பேசுறோம். நீங்க ஃபியூச்சர் பத்தி சொல்லிட்டே இருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம். இல்ல பாஸ்ட் நல்லா இருக்கிறவன் தான் பாஸ்ட பத்தி பேசுவான். உங்களுக்கு பாஸ்ட்ல ஒண்ணுமே நல்லா இல்ல, அதனால நீங்க ஃபியூச்சரை பத்தி தான் பேசி ஆகணும். வேற வழி கிடையாது உங்களுக்கு, சரியா? அதே மாதிரி இங்க பாரு கோகுலு சொல்லு இந்த டிஷர்ட்ல இந்த இடத்துல மேல இந்த 5 ஸ்டார் போட்டிருக்கு பாத்தியா? இது டிசைன் கிடையாது. அது எதுக்கு தெரியுமா? நீங்க அது டிசைன் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து 5 கப்பு கொடுத்தா 5 ஸ்டார் போடுவாங்க. அது டிசைன் கிடையாது. நீங்க டிசைன் நினைச்சிட்டு போறீங்க. என்னன்னா அவங்க ஏதோ ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, சரியா? இதெல்லாம் தெரிஞ்ச சாம்பியன்ஸ் லீக் தெரியுமா? சாம்பியன்ஸ் லீக் எல்லா ஜெயிச்சவங்களும் வருவாங்க. அங்கேயும் போய் நாங்க 2 தடவை கப் இல்ல சரியா? வந்து அதனால வந்துட்டு இல்ல எனக்கு வந்துட்டு இதுதான் எனக்கு காண்டு. நேற்று அந்த ஏர்போர்ட்ல மேக் பண்ண வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. அதனால நாளைக்கு ஒரு இட்லி பார்சல் ஒண்ணு இது ஒண்ணு ரெடியா வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம். சரி, ஜடேஜாவும் ரத்தின் ஜடேஜா 2 பேரும் நாளைக்கு இட்லி பார்சல் கொடுப்பாங்க திரும்பியும். சரி, ஓகே. கோகுல் நீ என்னடா சொல்ற? நீங்க எப்படி ஆர்சிபி கவுண்டர் பண்ணுவாங்களா இந்த இதை? நீ என்ன நினைக்கிற? ஆர்சிபி தான்டா, இந்த கவுண்டர் ஆர்சிபி தான். ஓகே, சூப்பர். சரி, ஓகே. ப்ராபபிலிட்டி சொல்றா. வின் ப்ராபபிலிட்டி அவுட் ஆஃப் 100%க்கு எவ்வளோ ஆர்சிபி சொல்லிட்டா வின் பண்ணுவாங்கன்னு, எப்படி ஜெயிப்பாங்க? 55, 45 அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. 60-40. 60-40. சூப்பர். நாடி உங்கள்கிட்ட கேட்கறேன்டா, நீ சொல்லு. எனக்கு அதான் நான் சொன்னல, எனக்கு ஆர்சிபி வந்து ஹேசல்வுட் மேல நம்பிக்கை இருக்கு. ப்ராப்ளி நான் இந்த வாட்டி ஆர்சிபி வின் பண்ணணும்னு ஒரு தாட்ஸ் இருக்கு. பட் ஃபுல் சிஎஸ்கே சப்போர்ட் தான். 51-49 இன் டர்ம்ஸ் ஆஃப் பை பேட்டிங். குருணால் பாண்டியா அண்ட் ஹேசல்வுட் இவங்க 2 பேர் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் ஸ்ட்ரகிள். 51 ஆன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி. அப்பா அதெல்லாம் எனக்கு காலப்பா. ஒரு நிமிஷம் சட்னி அரைக்கணும் டைம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு நிமிஷம். நீ என்ன 49ன்னு சொல்ற? அவங்கள கலாய்க்கிறியா? 49 ஆல் அவுட் ஆனாங்க. சொல்லு இல்ல 45 சொல்லு. அது என்ன 49? அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல 49 சொன்னா. சரி, ஓகே. கிருஷ்ணா உன்கிட்ட வரேன்டா, நீ சொல்லு. உன்னோட ப்ராபபிலிட்டி சொல்லு. வழக்கம் போல 70-30 எனக்கு இந்த மேட்சுக்கு ப்ராபபிலிட்டி வந்துட்டு அதுதான் 90. இவன் எப்படி தெரியுமா? அந்த டிஸ்இன்ஃபெக்டட்ல வரல 99.9 சொல்லி 0.1% ஆர்சிபி கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். இல்ல 82-18 புரியுது, எனக்கு புரியுது. இது 18 வருஷம் கப் அடிக்காத கணக்கு. ஓகே 18 இல்ல எனக்கு 18 ஒரு சைடு ஆடிக்கிட்டே இருக்கணும் எனக்கு. அது சரி, ஓகே. என்னோட ப்ராபபிலிட்டி வந்து 52-48.
ஸோ 58 வந்து நான் எட்ஜ் கொஞ்சம் சிஎஸ்கே கொடுப்பேன். ஏன்னா ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ், அண்ட் ஹோம் கண்டிஷனுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த சைடில் உள்ள மிடில் ஆர்டர்ஸ் வந்து யார், லிவிங்ஸ்டனோ, டிம் டேவிடோ, அப்புறம் ஜிதேஷ் சர்மாவும் சரி, ஸ்பின் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஆட மாட்டாங்க. அஜித் பட்டிதாரை தவிர ஸ்பின் வந்து இங்கிலாந்து வந்து அந்த அளவுக்கு நூர் அகமது கம்ஃபர்டபுளாக ஆட மாட்டாங்கிறதுனால கொஞ்சம் எட்ஜ் வந்து நான் சிஎஸ்கே பக்கம் கொடுக்குறேன். T248. ஸோ இப்படியே நம்ம வந்து ஃபேண்டசிக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஒரு பிளேயர் மட்டும் சொல்லுங்க, ஒரு ஒரு டீம்னு ஒரு ஒரு பிளேயர் குவிக்கா சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணவா? எனக்கு வந்து ஹேசில்வுட், ருத்ராஜ் கேக்வாட். கிரிஷ் நீ சொல்லு. நீங்க டீம்ல சரி, இந்த சைடு வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா அங்க எடுக்கணுமா? அங்க என் தலைவன் பவுன்சர் கிங் குணால் பாண்டியா. சரி ஓகே, என்னோட ஓகே நான் கோகுல் நான் உன்கிட்ட கேட்குறேன்டா. இந்த சைட்ல இருந்து அந்த சைட்ல இருந்து ஒரு ஒரு ஆள் ஃபேண்டசிக்கு சொல்லணும், யார் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவோம் ஃபேண்டசிக்கு. இந்த சைடு வந்து விராட் கோலி. ஓகே சூப்பர். அந்த பக்கம் நல்ல பிக்கர். அந்த சிஎஸ்கே பக்கம் வந்து கேப்டன் கேக்வாட். ருத்ராஜ் கேக்வாட். ஓகே இந்த கேக்வாட் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். எடுத்துட்டானா? ஓகே, அப்ப வேற ஒருத்தர் சொல்லு. கேக்வாட் நான் ரச்சினும் எடுத்துட்டீங்க. ரச்சினும் எடுத்தேன். ஆமா, ஓகே, நான் தூபே. ஆர்சிபினாலே தூபே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடுவான். இன்னைக்கும் அதை எதிர்பார்த்து தூபே. சரி ஓகே டன். என்னோட ஃபேண்டசியில் வந்து சிஎஸ்கே சைடு நூறு அகமது கண்டிப்பாக விக்கெட் எடுப்பான். அண்ட் இந்த கிரவுண்ட் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது அண்ட் நல்லா இருக்கும். அண்ட் அந்த சைடுமே கொஞ்சம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி கூடாரத்தை ஃபுல்லாக இங்கிலாண்டை ஃபுல்லாக அடிச்சு விரட்டிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஆர்சிபி சைடு வந்து நான் புவி பக்கம் போவேன். ஏன்னா புவி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பவுலர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவான், அந்த கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கும். அதனால நான் வந்து புவி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வெரி எக்ஸைட்டிங் செஷன். ஸோ நல்லா வெரி எக்ஸைட்டிங்காக போச்சு. ஸோ இந்த மேட்ச் ரிவ்யூவில் நம்ம திரும்ப 4 பேர் சந்திப்போம். அதில் யார் யார் சொன்னால் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். அண்டில் அண்ட் தென் ஆல் தேங்க்யூ ஃபார் டுடே. பை பாய். bye. Bye bye.